அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். புதிய ஒரு காணொளி ஊடாக புதிய ஒரு வினாவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் பார்க்க இருக்கும் வினா வருடங்களை கண்டறிவது தொடர்பான ஒரு வினா. இந்த வினா அடிக்கடி பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு வினா. மாணவர்கள் இவ்வாறான வினாக்களில் போதிய தெளிவு பெற்றிருக்க வேண்டியது கட்டாயம். இந்த காணொளி ஊடாக அந்த தெளிவை நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். தொடர்ச்சியாக காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்படும். மாணவர்கள் தாமும் அவதானித்து சக மாணவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் வழிபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரைட், இப்ப நம்ம வினாவை செய்வோம். ஒலிம்பிக் போட்டி 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். 30வது ஒலிம்பிக் போட்டி 2020 நடைபெற்றது எனின் 25வது போட்டி நடைபெற்ற ஆண்டு எது? ஒலிம்பிக் போட்டி 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். 30வது போட்டி 2020ஆம் ஆண்டு நடந்திருக்கு. இப்ப 31வது போட்டி எப்ப நடக்கும்? அதுல இருந்து 4 வருடங்களால நடக்கும். 2024ஆம் ஆண்டு நடக்கும். இப்ப இவங்க கேட்கிறது 25வது போட்டி. 25வது போட்டிக்கும் 30வது போட்டிக்கும் இடையிலே எத்தனை போட்டிகள் காணப்படுகின்றது? 30லிருந்து 25ஐ நாம் கழித்தால் எத்தனை வரும்? 0லிருந்து 5 போகுமா? போகாது. எனவே கடன் வாங்கினால் 10. 10லிருந்து 5 போனால் எத்தனை? 5. 2லிருந்து 2 போனால் 0. எத்தனை போட்டிகள் காணப்படுகின்றது? 5 போட்டிகள் காணப்படுகின்றது. ஒரு போட்டி நடக்க எத்தனை வருஷம் தேவைப்படுது? 4 வருஷம் தேவைப்படுது. ஒரு போட்டிக்கு 4 வருஷம். இப்ப எத்தனை போட்டி நடந்திருக்கு? 5 போட்டி நடந்திருக்கு. எனவே 5 போட்டிகள், ஒரு போட்டி நடக்க 4 வருடங்கள். எனவே 5ஐ 4ஆல் பெருக்க போகின்றோம். 5 4 20. 25வது போட்டி 20 வருடங்களுக்கு முன்னுக்கு நடந்திருக்கும். இப்ப எத்தனையாவது போட்டி நடந்திருக்கு? 30வது போட்டி. எப்ப நடந்தது? 2020ஆம் ஆண்டு. இவங்க கேட்டது எத்தனை? 25. 25வது போட்டி 20 வருடங்களுக்கு முன்பு நடந்திருக்க போகுது. எனவே 2020லிருந்து 20ஐ கழிக்க போகின்றோம். கழிக்கும் சந்தர்ப்பத்தில் 0லிருந்து 0 போனால் 0, 2லிருந்து 2 போனால் 0, 0 2. 25வது போட்டி எப்ப நடந்திருக்கும்? 2000ஆம் ஆண்டு 25வது போட்டி நடந்திருக்கும். எனவே விடை 2000 ஆண்டு. இவ்வாறான வினாக்கள் பல வகைகளில் வரும். 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் போட்டி என்றும் வினாக்கள் வரும். அவ்வாறான வினாக்களை அடுத்தடுத்த காணொளிகள் ஊடாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் புதிய ஒரு வினா ஊடாக நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.